தைப்பூசம் இது வெறும் திருவிழா அல்ல. இது ஒரு ஆன்மீக தன்னைத்தானே வடிவமைக்கும் ஒரு பயணமே. வேல் ஊடுருவும் வழிபாடுகள். பக்தர்கள் தங்கள் உடலில் வேல், ஊசி, கம்பி போன்றவற்றை ஊடுருவுவார்கள். இது வலியை சகித்துக்கொள்ளும் மனதிற்கான சீராக்கும் பயிற்சி. இது ஒரு வீரன் தன்னுடைய உடல் வலியை உணராமல் கடக்கக் கற்றுக்கொள்ளும் வகையாகும். போரின் நேரத்தில் திடீரென வரும் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் மன ஆற்றலை இவைகள் வளர்க்கின்றன. இது வெறும் துன்புறுத்தல் அல்ல, மாறாக தன்னிலை மீதான கட்டுப்பாட்டின் ஆழமான வெளிப்பாடு. காவடி எடுத்தல். காவடி என்பது பக்தியின் சின்னம் மட்டுமல்ல, அது ஒரு பயிற்சி, பொறுமைக்கும் சகிப்புத்திறனுக்கும். போர்க்களத்தில் படுகாயமடைந்த நண்பரை சுமக்க வேண்டிய நிலை ஏற்படும். அந்த உடற்சோர்வும் பொறுமையும் மன உறுதியும் காவடிக்குள் பயிற்சியாகவே பதிந்திருக்கிறது. நோன்பு மற்றும் ஒழுக்கம். தைப்பூசம் வருவதற்கு பிற்பட்ட நாட்களில் பக்தர்கள் சுத்த நோன்பில் இருப்பர். இது உணவின் கட்டுப்பாடு மட்டுமல்ல, மனம், மொழி, எண்ணங்கள் அனைத்திலும் ஒழுக்கத்தை வளர்க்கும் முயற்சி. போர் என்பது சில நேரங்களில் பசி, தூக்கம், மன அழுத்தம் ஆகியவற்றில் கடந்து செல்லும் செயலாகும். இந்த நோன்பு பக்தனாக இருப்பவனை ஒரு போராளி போல் மனதையும் உடலையும் சமநிலையில் வைக்கும்.